இருக்கா? நம்ம பண்ணால் நல்லா தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு வேணும்னா லேப்டாப் ஸ்டுடியோ இல்லைன்னா விசிஆர் ஸ்டுடியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோ வரணும் இல்லை, அதனால சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கோலம் போட்டுட்டு அடுத்து இன்னும் மங்களகரமான பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அந்த வீட்டுக்கு என் தம்பி எடுத்து வந்தது 2வது கெஸ்ட்னு சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ. பால் காய்ச்ச போகிறா. ஏன் இண்டக்ஷனில் பண்ணுறீங்க? இண்டக்ஷனில் பண்ணுறீங்கன்னா இன்னும் கேஸு அதெல்லாம் வாங்கலை, அதனால இண்டக்ஷனில் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் வீட்டில் கேபினெட் எதுவுமே இல்லை பார்த்து.
வலது பக்கம் போங்கன்னா நல்ல பாசிட்டிவ் சைன். லெஃப்ட் பக்கம் வந்தாலும் பாசிட்டிவ் சைன். நம்ம நினைக்கிறது தான் இல்லை. அந்த பக்கத்துலேருந்து போய் பார்த்தா அது ரைட் சைடு தானே. கும்பிட்றேன் இப்படிதான் ரொம்ப நேரமா சொல்றீங்க தவிர எப்படியே பொங்கல் பொங்கல் பாதம் கங்க்ராச்சுலேஷன் சௌபர்ணியா. கங்க்ராச்சுலேஷன் 360 டிகிரியில போகிடுச்சு. நமக்கு சுத்தி சுத்தி நல்லதே நடக்கணும் எல்லா பக்கமும். அது எப்படி வேணா நான் எடுத்துக்கலாம். மக்களுக்கு சொல்லவே இல்லை. புது வீட்டுக்கு பால் காசியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பால் முடிஞ்சிடுச்சு. பூஜை பண்ணிட்டு பாலை சாப்பிட்டா இனிமே புது வீட்டில் புது புது கண்டென்ட் வரும். To new beginnings. நீ போய் நின்றா. பெரிய டிவியாக வாங்கி நல்லா டிவி பார்க்கணும் ஆண்டவா. எல்லாருக்கும் நீங்கள் இருக்கிறதா நினச்சி உங்கள் அக்கா செய்கிற ஐட்டம்டா. சாப்பிட்டு போறியா? சாப்பிட்டு போறியான்னு கேட்கக்கூடாது. சாப்பிட்டு போங்க. ஏன் இல்லை, என்னோட சிங்க் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு தான் புரியல. இல்ல நீ வர வரைக்கும் என் தம்பி எனக்கு தம்பியா இருந்தான். நீ என்னைக்கு வந்து எனக்கு தம்பி ஆயிடுவான். உனக்கு தம்பி ஆயிட்டு என்ன வம்பு இருக்கிறதுலே புரியாது. உனக்கு பாயசத்தை போட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். சாமி இது. அப்புறம் ஏன் ஹியூமன் அவங்க வந்து புதுசா இருந்தா மக்கள் வாங்குவாங்க. அதனால அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தா பூஜையில் என்ன கெட்ட பழக்கம்? லட்டூஸ் கிச்சன் தான் எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணாங்க. அழகா இருக்கு. எது அப்படியா? இந்த வீட்டில் எனக்கு கிடைக்கிற பால். அடுத்த பாலே ராகேஷுக்கு. அடுத்து கோபால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. மேலே வந்து ஹூக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு வீடு பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கொஞ்சம் மெஸ்ஸியாக அங்கங்கே டப்பா குப்பைன்னு கிடக்குது. இதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடை நாங்கள் எப்படி மாற்ற போகிறோன்றத நீங்கள் பார்ப்பீங்க. புது வீட்டுக்கு பால் காசி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ ஒரு பால் காசு போறீங்க ஒரு வீட்டுக்கு அப்படின்னா என்னென்னலாம் வைக்கணுன்றது நான் என்ன வச்சிருக்கேன்றது இப்போ காட்டுறேன். ஸோ முதல்ல வந்து விநாயகர் தான் முதல் கடவுள். அதனால விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகர், பெருமாள் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து என் தம்பி எனக்காக பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதமோட அப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இதுவும் ராகேஷ் தான் பண்ணி கொடுத்தான். அழகாக இருக்குல்ல ஃப்ரேம் ஒர்க் அவங்கலாம். இதே பெரிய சைஸ் வந்து நீங்கள் கௌதம் வீட்டில் பார்த்துருப்பீங்க. பெரிய சைஸ் அதுவும் ராகேஷ் தான் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதோட மினியேச்சரும் ராகேஷ் தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ வச்சு படைக்கிறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், சர்க்கரை, வெல்லம், பச்சரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு, காஞ்ச மிளகாய், இது வந்து புளி. இதை அதை வச்சுட்டு இது கூட நீங்கள் தேங்காய் உடைச்சி கற்பூர தீபாரத்தனை காமிச்சு
பால் காய்ச்சி அதை படைச்சி நீங்கள் உங்கள் புது வீட்டு பால் காய்ச்சலை நல்லபடியாக நடத்தலாம். இதெல்லாம் கம்பல்சரியாக வைக்கணுமானா ஒரு ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பாடுக்கு குறைவே இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே. அண்ட் மங்களகரமான பொருட்களும் இது. ஸோ அதனால இதை வச்சு படைக்கிறாங்க. இதுதான் என்னோட பூஜை செட்டப். கடகடன்னு பண்ணியாச்சு. அண்ட் மாக்கோலம் போட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் செட். இதில் தான் ஃபஸ்ட்டு டம்ளர் கிளாஸ்ன்னு இருக்குது. ட்வின் பேர்ட்ஸோடது. இப்போ என்னோடது புது வீட்டில் புது பிளேட்ஸ். இரட்டை பறவை இதோ நீ நான் தான். அந்த ட்ரெஸ் இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கு. ஆமாம் இல்லை ட்வின் பேர்ட்ஸு. அது வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணுறது கேஸ் மேலே அப்படியே வைப்போம். ஸோ பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீட்டோட ஹோம் டூர் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எவ்வளோ ஹோம் டூர் கேட்டிருக்கோம், நீங்கள் கொடுத்ததே இல்லை. அது வந்து பேரண்ட்ஸ் நோன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களால் பண்ண முடியல. இந்த வீட்டுக்கு நோ தான். அதனால நாங்கள் இந்த வீடு கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா பார்க்கணுன்னா இப்போ எம்டி ஹவுஸாக இருக்குது. நாங்கள் 1 by 1 எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் செட் பண்ண போகிறோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா டப்பா தட்டு முதல் கொண்டு எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எவ்ரிடே நாங்கள் செட்டப் பண்ணுறதும் vlog-ஆ வேணும் ரீலாக வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் டூர் வேணும்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை எம்டி ஹவுஸ் டூர் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுவும் உங்க கூட ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் vlog இந்த புது வீட்டிலேருந்து இனிமேல் தொடரும்.